எங்க அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு, நான் இல்லைன்னா நீ எப்படிடா வாழ்வேன்னு. ரொம்ப முறை கேட்டிருக்கிறார். இது எங்க அக்கா கிட்ட வேற தனியா சொல்லுவாரா. எங்க அக்கா சொல்லும், அப்பா உன்னை பத்தி ரொம்ப ஃபீல் பண்றாரா, இல்லைன்னா எப்படி வாழ்வேன்னு. இப்ப இந்த ஜனங்களுக்குள்ள நாம எப்படி இங்க அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டோம், என் பிள்ளைங்க அங்க போய் எப்படி இருக்குமோ. எல்லா பெற்றோரும் யோசிக்கக்கூடிய தானே. என் பிள்ளைங்க நல்ல சௌகரியமா இருந்தது, நல்ல ஆகாரம் இருந்தது, நல்ல வீடு இருந்தது, நல்ல ட்ரெஸ் இருந்தது, அங்க போய் என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுமோ. இது எல்லா தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய ஏக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை அழைத்து வந்தது நான். ஒண்ணுதான் வந்துக்குது. போதும். இயேசு கிறிஸ்து ஏன் கேளுங்க கொடுக்கப்படும் சொன்னார் தெரியுமா? என்ன கேட்கறதுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லு. இப்ப நான் கேட்கல, இத இப்படி சொன்னா தான் கிடைக்கின்றதுக்காகத்தான். ஒரு பாயிண்ட் வரும்போது ஒடியாந்துடணும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருங்கன்னா, உன்னை அழைத்தது நான். ஒருவேளை உன் சூழ்நிலை எப்படி இருக்கணும்னு நீ யோசிக்கிற, அதனால தான் ரொம்ப தெளிவா ஒரு புள்ளி ஸ்டாப் பேசி சொல்றார், நான் கர்த்தர். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இனி தாமதியாது. உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அது நிறைவேற பண்ணுவேன். சொல்றத மாத்திரம் இல்ல, நிறைவேற பண்ணுவேன். இந்த தலைப்பு என்ன வைக்கணும்னு ஒரு 3 நாள்ல யோசித்தேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவா கொடுத்தார். தரிசனம் தாமதிப்பதில்லை. அது தரிசனம் தாமதிப்பது இல்லை.